Hey, hi all. Welcome to RJ Academy. This is Abdul Kapoor, teacher of biology. Today we will see one of the important last minute tricks and topics. So everyone will be tension in this because of these 2 days. So Sunday is in examination. So don't worry, we have the biology to make easy 180 marks. எப்படி பார்க்கிறோம் சரிங்களா? ஸோ இப்போ பார்க்க போகிறது என்ன டாபிக் வந்து லாஸ்ட் ரிப்பீட்டடா கேட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்க போறாங்கன்னு ஒரு கணிப்பு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஈஸியா ஸ்ட்ராங்கா ஒரு 150 மார்க்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். ஸோ சாலிட்லி யூ கேன் டேக் 150 to 180 மார்க்ஸ் ஃப்ரம் லேர்னிங் திஸ் கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். சரியா? ஸோ ஸோ நம்ம ஒரு வருஷமா படிச்சதை ஒரு 2 நாள் ரிவைஸ் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. சரியா? ஸோ அதை ரிவைஸ் பண்ணும்போது இந்த டாபிக்ஸ் தான் ஒரு பூஸ்டப் கொடுக்கும். ஸோ இந்த டாபிக்ல ஏன் பூஸ்டப் கொடுக்கணும்னா இந்த டாபிக்லாம் கண்டிப்பா நீங்க என்ன பண்ண போகுது, டெஃபினட்டா வரப்போகுது. ஸோ அவுட் ஆஃப் 360 மார்க்ஸ், ஸோ 360 மார்க்ஸ்ங்கிறது நீங்க எழுத போறது. ஆனா நம்ம கேட்க போறது பயாலஜில 400 மார்க்ஸ். அவுட் ஆஃப் 400 மார்க்ஸ் யூ ஆர் கோயிங் டு சூஸ் ஒன்லி 360 மார்க்ஸ். அதாவது 100 क्वेश्चनல நீங்க வெறும் 90 क्वेश्चन தான் அட்டெண்ட் பண்ண போறீங்க. அதுல செக்ஷன் B ல botany 5 questions you have to omit, zoology 5 questions you have to omit. But நம்ம பார்க்க போறது solidly ஒரு 45 questions. இந்த 45 questions என்ன பண்ணலாம், டெஃபினட்டா இந்த வாட்டி நீட் 2023 நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அனிமல் டைவர்சிட்டி. அனிமல் டைவர்சிட்டி. ஸோ அனிமல் டைவர்சிட்டில பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை லெசன் இருக்கு? ஸோ solidly we have first 4 lesson. ஆனா அது கிடையாது. ஸோ அனிமல் டைவர்சிட்டிங்கிறது ஸோ எக்கோசிஸ்டம்ல நம்ம கண்டினியூ ஆகும். ஸோ எக்கோசிஸ்டம்ங்கிறது பயோடைவர்சிட்டி. அங்க பேர் இருக்கா, பேர்ல டைவர்சிட்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 4 லெசனும் லாஸ்ட் 3 லெசனும் ஸோ சாலிட்லி 7 லெசன்ஸ். அந்த 7 லெசன்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஈஸியா 4 to 5 क्वेश्चंस, மினிமம் 4 to 5 क्वेश्चंस. எப்படி சார் கிடைக்கும்னா, ஸோ மோஸ்ட்லி ப்ராபபிலி அனிமல் கிங்டம். அனிமல் கிங்டம்ல எந்த நம்மளுக்கு 11 ஃபைலம். அந்த 11 ஃபைலுக்கு क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு. எப்படி சார்னா definitely this is going to ask in the math following. so math following ங்கிறது ஒரு क्वेश्चन கொடுத்தா கூட 4 क्वेश्चन அட்டெண்ட் பண்ற மாதிரி வரும். சோ 4 क्वेश्चन வரும். இதுல இருந்து அனிமல் கிங்டம்ல இருந்து 4 क्वेश्चन வரும். சோ 4 क्वेश्चनல இருந்து எனக்கு ஒரு மேட்ச் மாதிரி கேட்பாங்க. டெஃபினெட்லி அசிஸ்டன்ட் டெசிஷனாவும் ஸ்டேட்மென்ட்டாவும் இந்த லெசன்ல கேட்க வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ரேர். இது கேட்டா உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ இது எக்ஸ்பெக்டட். அது ரெட் கலர்ல பாத்தீங்களா கண்டிப்பா வந்துரும். அந்த அனிமல் கிங்டம்ல இருக்க அந்த 7 சாப்டரும் நல்லா படிச்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி சார்னா ஃபர்ஸ்ட் என்னது லிவிங் வேர்ல்ட் 0 to 1 தான். அது क्वेश्चंस வர வாய்ப்பு இல்ல. பயாலஜி கிளாசிஃபிகேஷன் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. சோ 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இருக்கும். அதையும் படிச்சுக்கணும். அது கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். மூணாவது பிளான்ட் கிங்டம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் அனிமல் கிங்டம் டெஃபினெட்லி the questions will come in the puzzle file. அப்புறம் அந்த அப்படியே போனா பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி நமக்கு என்ன இருக்கு, கன்சர்வேஷன் இருக்கு, அப்புறம் பயோடைவர்சிட்டி அண்ட் டைப்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா? அதுல இருந்து கன்சர்வேஷனுக்கு ஒரு क्वेश्चனும் பயோடைவர்சிட்டி क्वेश्चन கண்டிப்பா வந்துரும். பயோடைவர்சிட்டி வந்து கொஞ்சம் broad-ஆ இருக்கும். சோ எது வரும்னு சொல்லிட்டு கரெக்ட்டா கணிக்க முடியாது. ஆனா கன்சர்வேஷன்ல கண்டிப்பா என்ன பண்ணும், ஒரு क्वेश्चन கண்டிப்பா வந்துரும். அது அப்படியே பேக் பண்ணி போனா நமக்கு என்ன இருக்கும், எக்கோசிஸ்டம் இருக்கும், என்விரான்மென்ட் இஷ்யூஸ் இருக்கும். சோ என்விரான்மென்ட் இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கோம். சோ 11th லாஸ்ட் லெசன் கெமிஸ்ட்ரியில என்விரான்மென்ட் கெமிஸ்ட்ரி லெசன் இருக்கும். சேம் டிட்டோ லெசன். அதுல இருந்து கண்டிப்பா என்ன வரும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிடேட்டர் இந்த வாட்டி வரும். ஓசோன் லேயர் இந்த வாட்டி வரும். சோ எத்தனை क्वेश्चन ஆச்சு? சோ அனிமல் கிங்டம்ல 4 क्वेश्चन, என்விரான்மென்ட் இஷ்யூஸ்ல பிஓடி, அப்புறம் என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிடேட்டர், ஓசோன் டிப்ளீஷன் 8 क्वेश्चंस. சோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன பண்ணணும், டைவர்சிட்டி யூனிட் 7 क्वेश्चंस தரவா எழுதுறோம்னு சொல்லியாச்சு. ஓகே? ஒன்னு அனிமல் கிங்டம், ஒன்னு ரெண்டாவது வந்து பிஓடி, மூணாவது வந்து என்னது, சோ மூணாவது வந்து ஓசோன் லேயர், அப்புறம் வந்து கன்சர்வேஷன். சோ 4 to 5 क्वेश्चंस நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குறைஞ்சது ஆனா அதிக क्वेश्चन எவ்வளவு வரலாம். definitely these 4 to 5 questions from this kind of animal diversity we can expect. புரியுதா? ரெண்டாவது பயோமாலிகுல்ஸ். பயோமாலிகுல்ஸ்ல எல்லா இதுவும் என்ன பண்ணி போனோமோ கெமிஸ்ட்ரியில நம்ம பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம் பயோமாலிகுல்ஸ்ல? சோ அந்த பாலிசாக்கரைட்ஸ் பார்த்திருப்போம், லிபிட்ஸ் பார்த்திருப்போம்,
ப்ரோட்டீன்ஸ் பார்த்துருப்போம். கெமிஸ்ட்ரி வரும் பயோமாலிகூல்ஸ் சரியா. ஸோ 2 in 1 அதுலேயும் படிச்சிருப்பீங்க. ஆனா என்ன சார் கண்டிப்பா வரும்னா என்சைம்ஸ் பார்ட், கோ என்சைம் கோ ஃபேக்டர்லாம் இருக்குல்ல, அந்த என்சைம்ஸ் பார்ட் டெஃபினட்டா வரும் இந்த வாட்டி. எதுவும் வரலாம். அந்த லெசன்ல 5 கொஸ்டின் வரும். ஆனா இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் 1 எவ்வளவு வரலாம், மினிமம் 1 கொஸ்டின். அடுத்து ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ். ஸோ இதுல என்ன சார் வரும்னா டிஷ்யூஸ் வரது ரொம்ப ரேர், ஆனால் படிச்சு வச்சுக்கணும், மற்ற லெசன்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காக்ரோச் டெஃபினிஷனாக வரும். அதுலேயே காக்ரோச்ல ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும், நர்வஸ் சிஸ்டம் இருக்கும், எக்ஸ்கிரீஷன் இருக்கும். எது சார் வரும்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கண்டிப்பாக வரும். அதுல 2 to 3 கொஸ்டின்ஸ் சரியா. 2 to 3 கொஸ்டின்ஸ் எவ்வளவு வரலாம், மினிமம் 2 கொஸ்டின்ஸ் வந்துடும். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல இருந்து ஒரு கொஸ்டின், அப்புறம் அலிமெண்ட் கேரக்டர்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துடலாம். அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடலாம் சரியா. அடுத்து என்ன சார்னா ஹியூமன் பிசியாலஜி 11th வெயிட்டேஜ் ஒரு டாபிக் சொன்னா ஹியூமன் பிசியாலஜி தான். நீங்க எம்பிபிஎஸ்ல 5 வருஷம் படிக்க போறது இந்த ஹியூமன் பிசியாலஜி மட்டும் தான். சோ அது என்ன சார் வரும்னா டைஜஷன்ல இருந்து 3 கொஸ்டின் வரும். அது என்ன வரும்னா மெக்கானிசம் ஆஃப் டைஜஷன்ல இருந்து ஃபார்முலா ஷீட் இருக்கும், நான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ அந்த ஷீட்ல இருந்து தான் இந்த கொஸ்டின் வரும். எல்லோ கலர்ல சோ டைஜஷன் என்ன இருக்கும், ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க. என்ன ஆகும், பாலிசாக்கரைட்ஸ் இது டைசாக்கரைட்ஸ் மாறும். யார் மாத்துவா, சல்ஃபரி அமிலேஸ். அந்த மாதிரி சார்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்தாலே வரும் இந்த மாதிரி क्वेश्चंस வரும். அப்புறம் டிசார்டர்ஸ், ஒவ்வொரு டிசார்டர் வந்து நீட்ல क्वेश्चन கேட்டே இருக்காங்க. சோ ஹியூமன் பிசியாலஜி டிசார்டர்ஸ் என்ன இருக்கும், டைஜஷன்ல இருந்து, பிரீத்திங்ல இருந்து, நர்வஸ் சிஸ்டம்ல இருந்து, சோ அப்புறம் அது லோகோமோஷன்ல இருந்து, எக்ஸ்கிரீஷன்ல இருந்து, இது எல்லாமே டிசார்டர்ஸ் இருக்கும். அதுல இருந்து மேட்டபாலிக்கல் क्वेश्चन வரும் சரியா. சோ எக்ஸ்பெக்டட் क्वेश्चन என்னன்னா 15 क्वेश्चन, குறைஞ்சது 9, அதிகபட்சம் 15 எதிர்பார்க்கலாம். என்னென்ன சார் நான் சொன்னதுதான், பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ். பிரீத்திங் என்ன இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அடுத்து எக்ஸ்கிரீஷன்ல கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். அப்புறம் லோகோமோஷன்ல ஸ்கெலெட்டல் சிஸ்டம், அந்த thoracic, lumbar, cervic, coccyx, sacral. So mostly 26 bones என்ன இருக்கும், thoracic என்னது vertebral column ல கேட்டே இருப்பாங்க. So true thoracic cavity, அப்ப vertebral column இந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா நீட்ல கேக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நாளைக்கு கேக்குற பேப்பர்ல நம்ம அதிகமா தான் இருக்கும், வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் சொல்ற டாபிக்ஸ் தான் இது, எல்லா லெசனையும் படிச்சுக்கணும். இந்த லெசன்ல 2 கிலோ கொடுத்துருக்க டாபிக் என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்கா படிச்சுக்கணும், கன்ஃபார்மா வரும் சரியா. சோ குறைஞ்சது என்ன பண்ணலாம், 11th இருந்து 24 क्वेश्चन சொல்லியிருக்கேன். இந்த 24 क्वेश्चन என்ன பண்ணலாம், இந்த 24 क्वेश्चन கண்டிப்பா நமக்கு எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் எவ்வளவு வரலாம், குறைஞ்சது this 24 question will appear in the NEET 2023 mark levels. Okay, அடுத்து இப்போ கிளாஸ் 12 போ. கிளாஸ் 12 யாருக்கு ஃபர்ஸ்ட் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். சோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் என்ன சார்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஏதாவது ஒரு கண்டிப்பா கேட்பாங்க சரியா. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல கான்ட்ராசெப்ஷன் இந்த டாபிக்ல டெஃபினட்டா ஒரு क्वेश्चन வரும். ஐயுடி क्वेश्चन இருக்கும். சாஹலி யார் ப்ரிப்பேர் பண்ணா, CDRI சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இந்த क्वेश्चन எல்லாம் பண்ணலாம், கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து ஒரிஜின் அண்ட் எவல்யூஷன்ல 3 क्वेश्चन வரும். அதுல எப்படி நான் சொல்றேன், ஒன்னு வந்து அடாப்டிவ் ரேடியேஷன், அடுத்து வந்து கெமிக்கல் ரேடியேஷன், ஒப்பாரின் அலின் தியரி. இது ரெண்டுமே என்ன பண்ணலாம், அதிகமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு क्वेश्चन எப்படி வேணா வரலாம், இங்க வேணா வரலாம் சரியா. பட் 2 क्वेश्चंस ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க. அடுத்து அப்படியே வந்தா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். இதுல என்ன சார்னா டிசீஸ் பார்ட், பாக்டீரியல், வைரல், புரோட்டோசோவா, ஹெல்மின்த், அப்புறம் என்ன இருக்கு ஃபங்கை, அப்புறம் என்னது அடிக்ஷன். இதெல்லாம் டிசீஸ். இந்த டிசீஸ் தான் கண்டிப்பா ஒரு क्वेश्चन வரும். அதிகமா டைஃபாய்டு என்ன பண்ணலாம், டைஃபாய்டு நம்ம அதிகமா எதிர்பார்க்கலாம் these questions. ஓகே, சோ எவ்வளவு क्वेश्चन வருமா, 2 to 3 क्वेश्चंस. அது என்ன क्वेश्चंस, சோ இப்பதான் சொன்ன டிசீஸ்ல ஒரு क्वेश्चन வர சொன்னேன். இரண்டாவது இம்யூன் சிஸ்டம் கேட்டதே கேட்காத क्वेश्चन நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ ஒரு லாஸ்ட் இயர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, பட் இந்த இயர் நீ கேட்கல. சோ இம்யூன் சிஸ்டம் பத்தியும் கொஞ்சம் broad-ஆ பார்க்கலாம். அப்புறம் எவல்யூஷன்ல இருந்து 1 2 சொன்னேன். கான்ட்ராசெப்ஷன்ல இருந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல இருந்து என்ன கிடைக்கும், 2 6 क्वेश्चंस. ஓகே, பயோடெக்னாலஜி பிரின்சிபல், PCR
பிரின்சிபல் என்ன இருக்கு பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் மார்க் மை வேர்ட்ஸ் ரெண்டு क्वेश्चन வரப்போகுது ஒரே டாபிக் தான் ஹாஃப் பேஜ் தான் இருக்கும் பட் அந்த ஹாஃப் பேஜ் என்ன இருக்கு நமக்கு டெஃபினட்டா நமக்கு ரெண்டு क्वेश्चन வரும் சரியா பிசிஆர் சோ அப்புறம் என்னது அப்ளிகேஷனை பார்த்தா மெடிசன் ரெண்டு விஷயம் இருக்கு நமக்கு ஜீன் தெரபி அதே சமயத்துல இன்சுலின் ஜெனடிக்கலி மாடிஃபைட் இன்சுலின் கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்புறம் சோ approximately 21 question approximately 24 question so solidly நான் சொல்ற இந்த 45 questions நீட் என்ன இருக்கு அப்பியர் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு சோ இது குறைஞ்சபட்சம் தான் அதிகபட்சம் எவ்வளவு வரலாம் சோ 45 questions கனெக்ட் பண்ண எவ்வளவு வருது உங்களுக்கு 180 மார்க் தரவா வந்திருக்கு சரியா சோ நோட் பண்ணிக்கோங்க இத கடைசியா என்ன பண்ணுவோம் சென்ட் பண்ணுவோம் so clear picture we will send in the next video so if you have any doubts regarding this so don't hesitate to mention in the comment box section we will rectify your doubt as soon as possible okay so இது போக important chapters இது எல்லாமே படிச்சுக்கணும் நான் சொன்னது என்னது 1 2 3 4 5 6 7 8 9 சரியா 9 யூனிட் தான் சொல்லிருக்கோம் இந்த 9 யூனிட்ல important topics and questions சொல்லிருக்கோம் சரியா சோ இது போக நமக்கு நிறைய டாபிக்லாம் இருக்கு எக்ஸாம்பிள் ஜெனடிக்ஸ் அது ரெண்டு நாள் படிக்கக்கூடிய மாதிரி இருந்தது தெரியாத விஷயம் தான் ஆனா அதுலயும் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் இருக்கு இது போக மேபி அது வரலாம் போலாம் ஒரு கெஸ் தான் சோ அந்த 7 கேரக்டர்ஸ் the principles எடுத்தா 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் பி கலர் ஹைட் அதெல்லாம் இருக்கும் அப்புறம் மாலிகுலர் பேசிஸ்ல என்ன இருக்கும் நம்மளுடைய என்ன லேக் ஓப்பரோம் அப்புறம் வந்து ஜெனடிக்கல் டிசீசஸ் அந்த கிளீன்ஃபெல்டர் டர்னர் சிண்ட்ரோம் டவுன் சிண்ட்ரோம் அது மாதிரி சோ இது மாதிரி டாபிக்ஸ் வந்து என்ன பண்ணணும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்புறம் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படி கனெக்ட் பண்ணாம இருக்கணும் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்லாம் இருக்கும் அதையும் நம்ம ஸ்ட்ராங்கா பார்த்துக்கணும் சோ இதெல்லாம் ஜெனடிக்ஸ்ல இருந்து அதிகமா கேட்கக்கூடியது ஜெனடிக்ஸ்ல இருந்து அதிகமா क्वेश्चंस வரும் ஆனா அதுல நம்ம 2 டேஸ்ல படிக்க முடியாதனால இந்த குறிப்பிட்ட டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போகலாம் சரியா அடுத்து வந்து மார்ஃபாலஜி அனாட்டமி சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளோரசன்ஸ் அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் பாத்தீங்கன்னா சோலினேஸ் ரிலீஸ்னு சொல்லிட்டு ஃப்ளோரல் ஃபார்முலாலாம் டெஃபினட்டா பார்த்துக்கோங்க அது கூட என்ன பண்ணலாம் இந்த வாட்டி அதிகமா கேட்க வாய்ப்பு இருக்கு முக்கியமா அந்த பிளான்ட் growth ஹார்மோன்ஸ் ஆக்சின் ஜிபெரலின் சைட்டோகினின் எத்திலீன் அப்சிசிக் ஆசிட் இதெல்லாம் கண்டிப்பா क्वेश्चंस வந்துரும் சரியா மத்த இருக்கிற அந்த போட்டோசிந்தசிஸ்லாம் PS1 சைக்கிள் PS2 சைக்கிளும் நல்லா படிச்சுக்கோங்க சோ ரெஸ்பிரேஷன்ல கிரெல் சைக்கிள் அப்புறம் வந்து கிளைகோலைசிஸ் பார்ட் அப்புறம் எலக்ட்ரான் கான்ட்ரிபியூஷன் மூணு தான் இருக்கு அதுல எதுமே லெசி போட சொல்ல முடியாது சோ இதெல்லாம் கேட்குற வாய்ப்பு அதிகமா இருக்கு பட் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் திஸ் 2 days on the specific chapters to score more than 180 marks so இந்த 21 chapters before we release பண்ணிருக்கோம் அது என்ன பண்ணலாம் அந்த 21 chapters படிச்சாவே நீங்க 250 marks வாங்கிடலாம் பட் இது வந்து வெறும் 180 marks to 150 பாஸ் ஆகுது சார் 350 என்ன பண்ணனும்னா அதுக்கு வேற வழியே இல்ல you have to write the NCERT line by line from starting first lesson to 38th lesson என்ன பேஜ் சொல்லுங்க என்ன பண்ணனும் எல்லா லைனையும் படிக்கணும் so this is only for last minute tips and tricks to score 180 to 200 marks maximum சரியா 250 எடுக்கணும்னா 20 சாப்டர் தெளிவா படிச்சிடணும் 360 எடுக்கணும்னா you have to read line by line so plan பண்ணிக்கோங்க நமக்கு எவ்வளவு டைம் இருக்கு நம்மளால எவ்வளவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு plan the exam and crack it easily so everything is easy nothing is hard if you try it okay so all the blessings from our teachers Arjun Academy to score best score in the upcoming examination NEET 2023 okay thank you Arjun Academy and all the students those who are facing this NEET 2023 thank you from Abdul Ghafoor Arjun Academy thank you